ஆகாஷ் தீர். என்னதான் நம்மளோட இந்தியா வந்து பாகிஸ்தான்ல திருப்பி ஒரு 9 டெரரிஸ்ட் கேம்ப் அடிச்சா கூட அதை விட ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் நம்மள அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதை நம்ம நாட்டுல எந்த சேதமுமே ஆகாம அதை நம்ம தடுத்து முடிச்சதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு இந்த ஆகாஷ் தீரோட பங்கு ரொம்பவே ஜாஸ்தி. உதாரணத்துக்கு நம்ம சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிறத எல்லாருமே பார்த்திருப்போம். பல நூறு ட்ரோன்ஸ் நம்மளோட நாட்டை தாக்க வந்ததையும் அதை வந்து நம்மளோட நாடு இங்க கீழ இருந்து மிசைல்ஸ் அனுப்பி அதை மேலேயே அடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணதையும் நம்ம பார்த்திருப்போம். அதை நம்ம பண்ணதுக்கும் மெயின் பங்கு இந்த ஆகாஷ் தீருக்கு இருக்கு. இது ஒரு வெஹிக்கிள் பேஸ்டு சிஸ்டம். பேசிக்கா இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ எதிரி நாட்டுக்காரவங்க நம்ம நாட்டை நோக்கி ஒரு சூசைட் ட்ரோனோ இல்ல மிசைலோ அனுப்புறாங்கன்னா, இந்த ஆகாஷ் தீர் அது நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடியே ரேடார்ல டிடெக்ட் பண்ணி நம்மள அலர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா இதுல உள்ள ஒரு ட்ரோனோ இல்ல மிசைலையோ மேல நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கிற அந்த ட்ரோனை துல்லியமா டார்கெட் பண்ணி கீழே இருந்தே அதை அடிச்சு அங்கேயே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிரும். இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் நம்ம அதுல பார்த்தோம். ஆகாஷ் தீர் நம்மளோட இந்தியாவோட அயன் ரோம்னே சொல்லுவாங்க. பொதுவா இந்த அயன் ரோம் பத்தி பேசும்போதெல்லாம் இஸ்ரேல் தான் ரொம்ப இதுல ஸ்பெஷலா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆகாஷ் தீர் நம்மளோட நாட்டுல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னால மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. இது 2024ல இருந்தே சர்வீஸ்ல இருக்கு. இது நம்மளோட இஸ்ரோ சேட்டலைட்ஸ் அண்ட் இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சிஸ்டமையும் யூஸ் பண்ணி செயல்படக்கூடியது. இது இப்படி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு ரியல் டைம் அவேர்னஸையும் இதனால கொடுக்க முடியும். இது வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல மட்டும் நம்ம யூஸ் பண்ணல, நம்மளோட இந்தியன் பார்டர்ஸ் நடக்கிற சண்டையா இருக்கட்டும் இல்ல தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு சில சமயம் கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு.